هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم. السلام عليكم ورحمة الله وبركاته. சௌதா உமைசா இன்னும் 2 நாளில் நோன்பு தொடங்க போகுது. அதனால ஷெல்ஃபில் உள்ள குரானு, முசல்லா, வேற வீடு, கிச்சன் எல்லாம் கழுவும். வாங்க எல்லாரும் போய் சுத்தம் பண்ணுவோம். உமைசா, நீ போய் கிச்சனில் உள்ள பாத்திரத்தை எல்லாம் கழுவு. சரி ஆஃப்ரேன், நான் கிச்சனில் உள்ள பாத்திரத்தை கழுவுறேன். சௌதா, நீ போய் வீட்டை தூரு. சரி ஆஃப்ரேன், நீ போய் அந்த ஷெல்ஃபில் உள்ள முசல்லா, குரான் எல்லாத்தையும் நீட் பண்ணுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்க ஆஃப்ரீன்? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம். சேர்ந்து பேசிட்டீங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். உமைஸ், அவ்வளோ நேரம் கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா, நான் கிச்சன்ல இன்னும் 2 நாள் நோன்பு வரப்போதில்ல, அதனால கிச்சன்ல பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன். அப்படியா? சரி. சௌதா, எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, இன்னும் 2 நாளில் நோன்பு வர போதில்லை, அதனால வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு. அப்படியா? சரி. உனக்கு ஒன்று தெரியுமாலே, பக்கத்து வீட்டில் புருஷன் மட்டும் சண்டை நடந்தாகும். ஓ அப்படியா? சரி சரி. சனா, யாரா புறம் பேசாதீங்க, இன்னும் 2 நாள்ல நோன்பு திறக்க போகுது. அப்படியா? ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். மைசா, யார் வந்திருக்கான்னு பாரு. சரி பாக். வலைக்கும் அஸ்ஸலாம். உள்ளவா பாத்திமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க 2 எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். எப்படி இருக்க பாத்திமா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். சரி, உட்காந்து பேசிட்டீங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஜஸாக்கல்லாஹு ஹைர். என்ன எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல? ஆமா, 2 நாள்ல ரமலான் வரப்போகுதுல, அதனால எல்லாரும் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நீ க்ளீன் பண்ணிட்டியா பாத்திமா? அப்படிலாம் கிடையாது ஆஃப்ரீன் யாரா. நோம்புங்கிறது நம்ம மற்ற நாளில் செய்யக்கூடிய நல்லமல்கள்லாம் ரமதான் மாதத்தில் நம்ம அதிகமாக செய்கிறது. இந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணுறது, கிச்சன் துடைக்கிறது, இதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயம். அல்லாஹ் கூறுறான், நம்பிக்கை கொண்டார் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்டு கடமையாக்கவும் உள்ளது. அதனால இந்த கடமையான தொழுகையை நம்ம மற்ற நாட்கள் செய்யாம நோம்பு நாளில் மட்டும் செஞ்சா அதுக்கு நம்மளுக்கு பலனே கிடையாது. அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியா செய்யற நல்ல மல்கள் தான் விரும்புறான். அதனால இந்த மாதிரி வீடை சுத்தம் பண்றதோ இல்ல கிச்சன் துடைக்கிறதோ நம்ம நோம்புக்கு தயாராகிறதா கிடையாது. அப்படியா பாத்திமா? இனி நான் இப்படி பண்ண மாட்டேன். இவ்வளோ பெரிய தப்பை நான் இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இனி நான் ரமலான் மாதம் மட்டும் தொழாம நான் இனி மற்ற நாட்களும் தொழுது இபாதத்தாக இருக்க போறேன். ரமலான் மாதம் மட்டுமல்லாமல் மற்ற எல்லா நாட்களும் புறம் பேசுதல், ஹராமாக்கப்பட்ட காரியங்களே போன்ற எல்லா வீண் விளையாட்டுகளையும் தவிர்த்து அதிக நல்ல அமல்களா கவனித்து இந்த நல்ல அமல்களை எங்களை புரிந்து அறிந்து திருத்திக் கொள்கிறேன் பாத்திமா. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.